உங்களுக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தான் அப்படின்ற ஒரு இது போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம சொல்லி ஆகணும். அவன் பாட்டுக்கு அனிருத் பாட்டுக்கு வைப் பண்ணிக்கிட்டோம், சாயா பயங்கர் பாட்டுக்கு வைப் பண்ணிக்கிட்டோம், ட்ரைலர் எப்படா விடுவீங்க, டீசர் எப்படா விடுவீங்க, ஃபர்ஸ்ட் லுக் எப்படா விடுவீங்கன்னு பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் நம்மளோட வீடியோவை பார்க்க வச்சு உதயநிதி என்ன பேசுறாரு, ஸ்டாலின் என்ன பேசுறாருன்னு பார்க்க வச்ச அளவுக்கு பெருமை விஜய் தான் சேரும், வேற யாரையும் சேராது. சீரியஸா சார், பசங்களை அரசியல் படுத்திட்டார்ல. ஏன்னா இவர் போய் அரசியல கத்துக்கலாம் எதுவுமே சொல்லல, அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு. ஆட்டோமேட்டிக் அவங்களும் சினிமா சேனல் விட்டுட்டு அரசியலுக்குள்ள வந்துட்டாங்க. சிவனே இது அகல்யா நாடகத்தெல்லாம் எடுத்து சொல்லு கதிர் உனக்கு முன்னாடி உள்ளது அது கரெக்டா எடுக்க வச்சு 2004 இருக்கும். ஆமா 2004 தான் நடிச்சாங்க கரெக்டா, எக்ஸாக்டா 20 வருஷம். ஸோ இது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னொரு வருஷம் தான் சில்வர் ஜூப்ளியா. என்னது சார் 25 வருஷம் ஆயிடும்ல அவர் நாடகம் நடிச்சு. சார் 2026 தோற்றம் மறைவுன்னு போடுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் கலைமாமணி விருது கொடுக்கலான்றது தோற்றம் மறைவுன்னு போடுவாங்க. திமுக கட்சி ஆட்சிக்கு தோற்றம் மறைவு 26ன்ற மாதிரி போஸ்ட் எல்லாம் இப்ப அடிச்சுட்டு இருக்காங்களாம். அதனால இந்த சில்வர் ஜூப்ளி கில்வர் ஜூப்ளிலாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நம்ம என்ன பேசுறோன்னே மறந்து வச்சு வாங்க. செல்வ பெருந்தகை வேணா திமுக போ